சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? என்னோட ஆதரவு யாருக்குன்னு சொல்கிறத விட நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி விஜய் வரதான்ற மாதிரி சொன்னாப்புல. இப்போ பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் ஒரு சினி ஆக்டர் உள்ளே வராங்க செய்கிறாங்கன்றப்போ அவங்களோட இது கம்ப்ளீட்டாக இது போகுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்களே பெரும்பான்மையாக கேட்டிருப்பீங்க, சரௌண்டிங்கில் கேட்டிருக்கப்ப யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் டிவிக்கே தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட டிவிக்கே தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரெசென்ட்டாக இருக்க 2 பெரிய பார்ட்டிஸ் யாருமே அவ்வளோவா யங்ஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். எனக்குமே ஸ்டார்டிங்கில் அந்த டிவிக்கே அந்த விஜய் அவர் வராங்க செய்கிறாங்கன்றப்ப ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் எனக்கு இவங்க தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கிடையாது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஏதாவது 1 இயர்கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் 1 இயர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த 1 இயரில் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு 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 நம்பிக்கை கொடுத்துருந்தாருன்னா நான் இப்போ இந்நேரம் நான் டிவிக்கே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையுமே வரலையான்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு இடத்துல உண்மையிலே விஜய் நான் சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட யங்ஸ்டர்ஸ் அதை நான் அப்ரீஷ் பண்ணேன். என்ன சொன்னால், அந்த கரூர் இன்சிடென்ட் ஆக்சுவலாக நடந்துச்சு. பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் அந்த விஜயை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ் எல்லாமே டிஎம்கேவோட சதிதான், டிஎம்கே சதிதான்றது சொன்னாங்க. பட் ஈவன் தோ இப்போ டிஎம்கே சதிக்காகவே இருக்கட்டுமே, விஜய் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தார். ஒரு லீடராக இருக்கிற ஒரு பர்சன், அவரோட மக்கள் இதாகிற பர்சன் அந்த இடத்துல நின்றுக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும் தானே. லாஸ்ட் வரையும் அவர் அங்கே நின்றுக்கலாம் தானே அந்த இடத்துல. அவர் ஆஸ் அ ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்தடுத்து அவர் இங்கே சென்னைக்கு கிட்டத்தட்ட 1 வீக்காக எந்த ஒரு பேச்சு எந்த ஒரு டாக் எதுவுமே இல்லாமல் சைலண்டாக தான் இருந்தாங்க ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக. அதுவும் இல்லாமல் 1 வீக் அப்புறம் முடிச்சக்கப்புறம் தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுவுமே ஸ்ட்ரைட்டாக டிஎம்கே தான் தாக்கி போட்டாப்புல. எனக்கு அந்த இடத்துல லிட்டரலாக ஒரு இன்னும் அவர் அந்த ஒரு சினி ஆக்டர், அந்த ஒரு சினிமாட்டிக் அதில் தான் இருக்காருன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் அவரை ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் ஆஃப் தி வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஆஃப் தி பர்சனாக இருக்கட்டும், எல்லா பேருமே அவர் இன்னும் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு லீடராக பார்க்காம இன்னும் ஒரு ஆக்டராக தான் பார்க்குறாங்கன்றப்ப ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எந்த பீப்புளுக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக யங்ஸ்டரோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது இந்தியாவில். ஸோ அவங்களோட ஐடியாலஜி படி அவங்களோட விஷன் தான் அடுத்து இந்த பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம தான் அவங்களோட விஷயம் தான் பெரும்பான்மையாக இதாக போகுது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு இப்போ என்ன பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் எந்த மேஜராக இருக்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சப்போர்ட்டர் நான் கிடையாது. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா,